நண்பர்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க நண்பர்களே. ஏன்னா நேரடியாக நம்ம டிரைவர் சங்கம் வச்சிருக்கிற நபர்கள் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டால் எந்த ஓனர் அசோசியேஷன்லேயே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஓனர்களும் ஓனர் அசோசியேஷனும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அதற்கான சக்தி அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதை செய்யறதுக்கு இப்ப அவங்க தயாராக இல்லை. நான் நிறைய ஓனர்கிட்ட பேசினேன். அவங்களே என்ன சொல்றாங்க, ஓனர் அசோசியேஷன்ல நாங்களும் உறுப்பினராக இருக்கோம், ஆனா நாங்க சொல்றதை யாரு கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய ஆதங்கத்தை தான் நம்ம கிட்ட தெரியப்படுத்துறாங்க. அப்ப எல்லாரும் இன்னைக்கு ஒரு சங்கத்துல நீங்க உறுப்பினராக இருக்கீங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த சங்கம். அப்ப அந்த சங்கத்தின் வழியாக இதற்கான மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். இன்னைக்கு ஓட்டுநர்கள் நாங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் ஓனர்களினுடைய பணம் இவ்வளவு தூரம் வீண் விரயமாகுதுன்னு யோசிச்சு அதுக்காக நின்று சண்டை போட்டு குறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிற காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓனர்களினுடைய துயரத்தை ஓட்டுநர்கள் உணர்ந்து செயல்படும் இந்த நேரத்துல ஓனர்களும் ஓனர் அசோசியேஷனும் ஒன்று சேர்ந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய இந்த மோட்டார் தொழிலை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும். இந்த மாற்றத்தின் வழியாக இந்த ஒத்த வண்டி 2 வண்டி வச்சிருக்கிற ஓனர்கள் அவங்க கொஞ்சமாவது பெருமூச்சு விடுவாங்க. அதற்கான வழிகளும் சக்திகளும் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க செஞ்சாலே போதுமானது. கண்டிப்பா இந்த வீடியோவை இருக்கிற ஓனர் அசோசியேஷன் வச்சிருக்கிற அந்த ஓனர் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கிற ஓனர்கள் அனைவரின் கண்ணில் படும் வரை, அதனால இந்த வீடியோக்கள் வழியாகவாது அவங்களே அதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலா நாம இருப்போம். நன்றி நண்பர்களே.